காமராஜரையே தோக்கடிச்ச ஊருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். காமராஜரை மட்டும் இல்ல, அம்பேத்கரையே தோக்கடிச்ச ஊர் இது. இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சரா மட்டும் இல்லாம நவீன இந்தியாவை உருவாக்கியவர்களில் மிக முக்கியமானவர் அம்பேத்கர் அவர்கள். 1950ஆம் வருஷம் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் காங்கிரஸ்ல சில குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த சில தலைவர்கள் தனியா காங்கிரஸ்க்கு எதிராக போட்டிட்டாங்க. அதுல அம்பேத்கரும் ஒருவர். ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கிற கட்சியை உருவாக்கி காங்கிரஸ்க்கு எதிராக போட்டியிட்டாரு. இவர் பம்பாய் நார்த் தொகுதியில கேண்டிடேட்டா நின்னாரு. இவருக்கு எதிராக இவருடைய அசிஸ்டன்ட்கள்ல ஒருத்தரா இருந்தவரான நாராயண் சடகோபன் கஜ்ரால்கர் அப்படிங்கிறவர் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாரு. இந்த போட்டியில 14,000 வாக்குகள் வித்தியாசத்துல அம்பேத்கர் தோக்கறாரு. 1,38,000 சொச்சம் வாக்குகள் கஜ்ரால்கரும் 1,23,000 சொச்சம் வாக்குகள் அம்பேத்கரும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அம்பேத்கர் அவர்கள் ராஜ்யசபா மூலமா செலக்ட் ஆகி இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சரா ஆகிறாரு.